ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, கோதுமை மாவில் பாட்டிக்கு இது மாதிரி செஞ்சேன், போண்டா மாதிரி செஞ்சு தரேன்னு சொன்னேன். சரின்னு கோதுமை மாவில் அவங்களும் வெல்லத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வாழைப்பழத்தை உரித்து அதை அப்படியே இது பண்ணி போட்டுட்டாங்க. ஒரு முட்டை அடித்து ஊற்றிட்டு கோதுமை மாவு மறுபடியும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வேணும்னா நம்மளுக்கு சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா இது பண்ணியே விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்மளுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா சர்க்கரையை கூட போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஊற்றி எடுத்தால் நம்ம போண்டா ரெடி. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் உடனே உங்களுக்கு வேணுமா? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த போண்டா பார்க்கணுமே. ஐயோப்பா, இந்த மாதிரி மாவு இந்த பதத்தில் இருக்கணும். நீங்கள் வேணுன்னா கரண்டியில் கூட எடுத்து போட்டுக்கலாம். லைட்டாக தீஞ்சிருச்சு, அடுத்த தடவை கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த போண்டாவோட லெவலை நான் காட்டுறேன் பாருங்கள். சும்மா புசு புசு புசுன்னு இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டடா.